என்னடா ஆளே காணோம்னு பார்க்குறீங்களா? ஒரு நோன்பு வச்சுங்க ஒரு 10 டேஸு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக் பெயின், ரொம்ப உடம்பு சிக்காயிடுச்சு. கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ரெக்கவரி ஆகி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு இஃப்தார் மெனு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நோன்பு கஞ்சி வீட்லேயே வந்து சிக்கன் சம்சா பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சம்சா மடிக்கவே தெரியாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வந்துருந்துச்சு. சுண்டல் இருந்துச்சு. ஆக்சுவலாங்க இது அல்டிமேட்ங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. ஃபுல்லாக வந்து ஜெல்லி இல்லை, அகர் அகர் சொல்லுவாங்க. அது குளிர்ச்சி தான். அது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கடல் பாசி 2 ஃப்ளேவர் ஒரு பாக்ஸில் பண்ணியிருந்தேன். அதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். அவங்க வீட்டிலேருந்து அகெயின் சிக்கன் குழம்பு, தோசை வந்துச்சு. அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் 27 நோன்பு போனதே தெரியலங்க. டப்பு 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 டப்புன்னு போயிடுச்சு. நோன்பு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ நோன்பு எண்டிங்க்கு வந்துடுச்சு. இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருமே துவா செய்வோம். எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் நல்லா இருப்போம்.